தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு இங்கிலீஷ் ஐட்டம் தான் பார்க்க போறோம். ஜாம் டார்ட்ஸ். இந்த ஜாம் டார்ட்ஸ் இல்லாத ஒரு இங்கிலீஷ் பேக்கரியே இல்லை. எவ்வளோ சின்ன ஒரு பேக்கரியாக இருந்தால் கூட வந்து அங்கே ஒன்று ரெண்டு ஜாம் டார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இது ஒரு ரெசிபியா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அது வந்து நம்ம பேஸ்ட்ரி ஷீட் வச்சு தான் பண்ண போகிறோம். பேஸ்ட்ரி வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ அப்புறம் போடுறேன். ஆனால் யூஸ்வலாக நானும் வீட்டில் அவ்வளோ பேஸ்ட்ரி பண்ண மாட்டேன். பண்ணுறது அந்த ரெடியாக கடையில் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இங்கே பேஸ்ட்ரி கிடைக்கும். அதனால் ஈஸியாக பேஸ்ட்ரி வாங்கி தான் நாங்கள் பண்ணிடுவோம் யூஸ்வலாக. இதுக்கு என்ன பண்ணணும்னா வந்துட்டு பஃப் பேஸ்ட்ரி வாங்காமல் இந்த மாதிரி ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி அப்படின்னு வாங்கணும். இதுதான் வந்து பிஸ்கெட்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதோட கூட என்ன ஐட்டம்ஸ் வேணும்னா வந்து ஜாம் வேணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜாம் நீங்கள் ஆக்சுவலாக எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஏப்ரிகாட் ஜாம் அதுவும் ஸ்ட்ராபெரி ஜாம் இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண போகிறேன். பாதி பண்ண போகிறேன். அது கூட என்ன பண்ணலான்னா வந்துட்டு இந்த மாதிரி டார்ட் கேசஸ்ன்னு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பன்டின். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வேணும் ஆக்சுவலாக உங்களுக்கு. பட் என்ன எல்லா கண்ட்ரீஸ்லையும் மோஸ்ட்லி இது வந்து கிடைக்கிது. அதனால் நீங்கள் பாருங்கள், பேக்கிங் செக்ஷனில் கண்டிப்பாக கிடைக்கும். நார்மலாக நம்ம மஃபின் கப் கேக்ஸ்லாம் பண்ணும்போது குழி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதில் பண்ணலாம். டைரெக்டாகவும் பண்ணலாம். டைரெக்டாக பண்ணால் கொஞ்சம் ஏதாவது நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலாம். பட் அது ஒட்டாமல் இருக்கிறது தான் நம்ம எப்படி வந்து கப் கேக்கில் வந்து நம்ம ஒரு பேப்பர் கேஸ் வச்சு பண்ணுறோமோ இங்கே டார்ட் கேஸஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு பண்ணால் ஈஸியாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி குட்டி குட்டி கப்பாக இருக்கும். இதை எடுத்து கப் கேக் ஃபில் பண்ணுற மாதிரி இப்படி வச்சு நம்ம அதை ஃபில் பண்ண போகிறோம். அப்போ ஈஸியாக இருக்கும். எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு அவங்க அதிலே வச்சு சாப்பிட்லாம். அதனால் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இதில் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ்ட்ரி ஷீட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பிஸ்கெட் கட்டுறது தான் நல்லாயிருக்கும். எல்லா டாட்லையுமே இந்த மாதிரி தான் முடிகிற மாதிரி இந்த மாதிரி டிசைன் வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த பெரிய சைஸ் இப்படி வச்சிங்கன்னா அதை நம்ம கட் பண்ணி எடுத்து மேலே ஒட்டுற அளவுக்கு சைஸ் இருந்தால் இந்த மாதிரி பிஸ்கெட் கட்டர்ஸ் இருந்தால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம ஒன்று ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர்னால ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நாங்கள் யூஸ்வலாக அடிக்கடி பண்ண மாட்டோம். பட் எப்போயாவது வந்து பண்ணுவோம். ரொம்ப காரமாக ஏதாவது சாப்பிட்டா டக்குன்னு ஏதாவது ஒரு இனிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்துட்டு ஜாம் டார்ட்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம வந்து ஜாம் மாற்றி பண்ணும்போது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து டேஸ்ட் வேறு மாதிரி மாறும். நான் ஏற்கனவே வந்து அவன் வந்து ஆன் பண்ணிட்டேன். 180 டிகிரி செல்சியஸ் அதில் வைக்க போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸை நீங்கள் பார்த்தா மேலே வந்து நல்லா ஒரு ப்ரௌன் லேயர் ஃபார்ம் ஆகிடும். அப்போயும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இப்போது அந்த ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறேன். ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னா என் பையன் கூட இருக்கான். யூஸ்வலாக அவனுக்கு இந்த மாதிரி பிஸ்கட்டு பேஸ்ட்ரி அது மாதிரிலாம் பண்ணும்போது கூட ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான் அவனே. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி பேஸ்ட்ரி ஷீட்டில் வந்து கொடுத்து கட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ யூ வாண்ட் கட் வினய் இதை கட் பண்ணுறியா? கிட்டக்கிட்ட வச்சுக்கோ, வேஸ்ட் பண்ணாமல் கிட்டக்கிட்ட வச்சுக்கோ. ஸோ இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஹாலிடேலாம் இருந்தால் அப்படி பக்கத்துலேயே வச்சு பண்ணிடலாம். அவங்களுக்கும் அதை பண்ண ஒரு திருப்தி இருக்கும். ஸோ நல்லா ஷேப் பண்ணால் ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர் தான். வர ஷேப்ஸ்லாம் நான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பீஸ் வந்துச்சுன்னா ஒன்றுத்தையும் என்ன பண்ணலாம் வந்துட்டு இப்படி ஒரு கேசஸ்குள்ளே வச்சுக்கோங்க. கேசஸில் வச்சு லேசாக இந்த தம்பு வச்சு இப்படி லேசாக கிளிக் பண்ணிவிடு. இப்படி. If you want to cut him, then just act like you're doing CPR. CPR என்ன வேணா? So basically, it's a life skill. If someone's like knocked out, then this is CPR, and you can bring them back to life. Just do this. And you can do it with this pastry thingy. So எங்க பண்ணோம் அத? You can bring எங்க பண்ணோம் அத? எங்க பண்ணோம் அத? What? If someone is dead, then you can do this. That's what you do. ஹார்ட்ல பிரஸ் பண்ணோம்ல. Oh yeah, that's what I meant. உங்களுக்கு ஜாம் டார்ட்ஸ் பிடிக்குமா வினய்? Don't die on me, jam tart. ஜாம் டார்ட்ஸ் பிடிக்குமா வினய்? Yeah. எந்த ஜாம் உனக்கு பிடிக்கும்? which one? Strawberry jam. சரி, எனக்கு முடிச்சிட்டியா? இதை பாரு, இங்கே பாரு. இங்கே என்ன பண்ணலாம்? Can we get one more here? You're gonna bite the edge of one. Press it and get it. Super. Thanks, Vinay. ஸோ ஒரு ஸ்டெப் மட்டும் அவன்கிட்ட கேட்டுக்கலாம், அப்புறம் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்படி ஃபில் பண்ணுறேன். ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு
அதுக்குள்ளே வந்து நம்ம ஜாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஒரு Q&A வீடியோ போட்டிருந்தேன் கொஷின்ஸ் கேட்க சொல்லி. அதில் வந்து சுபாஷினி அவங்க கூட வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் கூட அது அப்புறமா வீடியோ போடுறேன் அப்படின்னு. ஏன்னா வந்து இங்கே வளர்க்குற குழந்தைகள் எப்படி இருக்காங்க ஆக்சுவலாக, அவங்க நம்ம வந்து ரொம்ப இந்தியன் கல்ச்சர் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க இங்கே எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிறது வந்து இங்கிலீஷ் கல்ச்சராக இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்ற பற்றி கேட்டிருந்தாங்க. நான் அன்றைக்கி ஆக்சுவலாக சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய டாபிக் தான். பட் ஷார்ட்டாக சொல்லணும்னா வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ தான் நம்ம வந்து அவங்களுக்கு தமிழ் பேசினாலும் அவங்க நம்ம 2 பேர்கிட்ட அப்பா அம்மாவை தவிர வேறு யார்கிட்டையும் அவங்களால தமிழ் பேச முடியல வெளியே இருக்கவங்கக்கிட்ட. ஏன்னா ஸ்கூலில் போனால் எல்லோரும் வந்து இங்கிலீஷ் தான் பேசினாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் வந்து ரொம்ப சரளமாக வருது. ஸோ அவங்க நல்லா ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறாங்க. பட் திருப்பி பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கனால வந்து இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு சரளமாக வருது. அது நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராலும் போஸ்ட் பண்ணி கொஷின்லாம் எனக்கு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் இப்போயே ஆன்சர் சொல்லிடுறேன். என் பையனுக்கு தமிழ் நல்லா புரியும். ஆனால் திருப்பி பேசுகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் அவங்க தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியாதுன்ற மாதிரி அவங்ககிட்ட தமிழில் பேசுவாங்க. மற்றபடி நான் எங்கிட்டலாம் வந்து இங்கிலீஷில் தான் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா நார்மலாக அவங்களுக்கு சரளமாக வர்றது அந்த மொழி தான். ஸோ இது மிச்சம் ஆனதெல்லாம் கூட நீங்கள் அப்புறமா அப்படி மொத்தமாக எடுத்துகிட்டு திருப்பி ரோல் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு வாட்டியும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இன்னொரு வாட்டி பண்ணுறதுக்கு 2 ட்ரிப் பண்ணிக்கலாம் இந்த மாவில். ஸோ இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி அழகாக 12 டாட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஜாம் ரொம்ப வழியே போடக்கூடாது, வெளியெல்லாம் வந்து வழி ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக உள்ளே போட்டிங்கனாவே அதுவே கரெக்டாக பரவிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது நமக்கு வந்து ரொம்ப திகட்டாது. ஏன்னா ஜாம் ரொம்ப இனிப்பாக இருக்கனால ரொம்ப ஜாம் வச்சிங்கன்னா ரொம்ப திகட்டும். ஸோ ஓரளவுக்கு நல்லா ஃபில் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரோவில் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் போட போகிறேன். அந்த ஜாம் வந்து நம்ம பண்ணும்போது எடுக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும். அப்புறம் நாக்கில் ரொம்ப சுட்டுரும். அதனால் கண்டிப்பாக நல்லா ஆறின அப்புறம் தான் நம்ம அப்புறமா எடுத்து சாப்பிடணும். பார்க்கும்போது சாப்பிட்லாம் போல் இருக்கும் அப்படியே. பட் ஆனால் பார்க்குறதுக்கு கூட ஆறின மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நாக்கு சுட்டுரும். அதனால் ரொம்ப ஆற வச்சு தான் நம்ம வந்து இதை சாப்பிடணும். இதில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். திருப்பி இந்த ரோலையும் 2 நான் இதை போட்டு போகிறேன். இந்த கார்னர்ஸில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அதே மாதிரி இதையும் பண்ணலாம். இது வந்து எங்கள் பசங்களை வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்வீட்டு. அதனால தான் வந்து நான் என் பையனை வச்சு இது பண்ணுறேன். ஆக்சுவலாக பேஸ்ட்டு கட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி ஜாம் ஃபில் பண்ண சொல்கிறதும் அவங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் அவங்களே எடுத்து ஆக்சுவலாக ஃபுல்லாகவே பண்ணிடலாம். பேஸ்ட் ஷீட் ஓப்பன் பண்ணலாம், கட் பண்ணலாம், அதை ஃபில் பண்ணலாம், உள்ளே வச்சிடலாம். இது வந்து நீங்கள் பர்த்டே பார்ட்டிக்கெலாம் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக வந்து நிறைய பண்ணிடலாம், சீக்கிரமாக பண்ணிடலாம். அவன் வந்து நல்லா சூடாக ரெடியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நான் இதை வந்து உள்ளே வைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 10 to 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆகும். ஒரு அவனை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுடைய ஜாம் டாட்ஸ் நல்லா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. வேணா எப்படி இருக்குது நம்ம ஜாம் டாட்ஸ்? எது வேணும் உனக்கு? ஓகே. ஸோ நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி கொஞ்சம் இப்படி ஷேக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஈஸியாகவே வந்து ஸ்லிப் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா அழகாக வந்துடும். இதர் நீங்கள் அப்படி தனியாக வச்சு இது மாதிரி பிளேட்டில் சர்வ் பண்ணலாம், இல்லைனா கூட இதில் வச்சு சர்வ் பண்ணலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி நல்லா க்ரஸ்ட்டில் நல்லாயிருக்கும், பிஸ்கெட் மாதிரி இருக்கும் டேஸ்ட். நல்லா ஆறணும். ஓகே, ஹாட்டாக இருக்குன்னா இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண. சூப்பர் ஜாம் டாட் ரெடி ஆகிடுச்சு.